கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பிரியமானவர்களே, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்பவர்களுக்கு, கர்த்தரையே நம்பி இருப்பவர்களுக்கு பூரண சமாதானம் தந்து காத்துக்கொள்வார் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. உறுதியாய் பற்றி கொள்ளுதல் என்பது தொடர்ந்து விசுவாசத்தில் நடப்பதை குறிக்கிறது. உம்மையே நம்புகிறேன் என்று சொல்வது அவரை மட்டுமே சார்ந்து இருப்பதை குறிக்கிறது. அப்படி ஒரு விசுவாச வாழ்க்கை வாழும் நமக்கு அவர் பூரண சமாதானத்தை நிச்சயம் கட்டளையிடுவார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் உம்மை உறுதியாய் பிடித்து கொள்கிறோம். உம்மை மட்டுமே 100% நம்புகிறோம். இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நீங்கள் தந்து இருப்பதற்காக நன்றி. இனிமேலும் எங்களோடு தொடர்ந்து இடைப்படுங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொள்கிற மனதை எங்கள் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிங்க. சமாதானத்தை பெருகச் செய்யுங்க. எல்லா துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.